Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தம்பிக்கு நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாரு. இடையில கொஞ்சம் உரசல்லாம் இருந்துச்சு. இப்போ அண்ணன் வந்து காங்கிரஸ் கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு காரணம் கச்சத்தீவுலேருந்து 2009 இலங்கை இனப்படுகொலை உள்ளிட்டெல்லாம் பட்டியலிடுறாரு. இப்போ தம்பிக்கு அது ஆலோசனையாக எடுத்துக்கலாமா, அல்லது அதை கடந்து தம்பி தலைமையில் ஒரு கூட்டணின்னு சொல்கிறாங்க, நீங்கள் தனிச்சு தான் இப்போ இந்த அளவில் 4 முனை போட்டிங்கிறது உறுதியாக இருக்கிறது, அது இன்னும் வேறு அரசியல் களத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? இல்லை, நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக எங்களோட கொள்கை கோட்பாடு ரொம்ப தெளிவாக இருக்குது. தேசிய கட்சிகளோடு என்றைக்குமே கூட்டணி இல்லை. அவர்கள் என்றைக்குமே இந்த மண்ணிற்காகவும் மக்களுக்காகவும் ஒருபோதும் நின்னது கிடையாது, என்றைக்குமே நின்னது கிடையாது. இந்த பிரச்சனைகளை ஒரு மாநில பிரச்சனையாக என்றைக்குமே அவங்க அணுகுனது கிடையாது. எல்லாமே பொதுவாக தான் அவங்க பார்ப்பதை தவிர இங்கு இருக்கக்கூடிய கட்சிகளிடம் வாக்குகளை வாங்கி அவர்கள் தோல் மேல் சவாரி செய்யக்கூடிய நிலையில தான் இருக்காங்களே தவிர. அதை நீங்கள் பலமுறை தெளிவுபடுத்திட்டீங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு வாய்ப்புன்னு இருக்கிறது ஒரு தம்பி இருக்கிறார். இல்லை, நான் சொல்லிடுறேன், திமுகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அங்கிலிருந்து அவர்கள் அப்புறப்படுத்தணும்னு நான் சொல்லுவேன். நாம் தமிழர் கட்சியை பற்றி தனித்து விடுங்க, காங்கிரஸ் தனியாக நிற்கட்டும், மக்களிடம் போய் தன்னுடைய கருத்துக்களை சொல்லட்டும். மக்களுக்காக இதுவரை 2021 இந்த 5 ஆண்டுகளில் மக்கள் பிரச்சனைக்காக எந்த இடத்துல நான் குரல் கொடுத்துருக்கேன், நிற்கட்டும். மக்கள் பிரச்சனைகள் என்னைக்கு நின்று இதை பாஜக செய்யட்டும், தனித்து விடுங்கன்ற. தேசிய கட்சிகளை நீங்கள் ஏன் தூக்கி கொண்டு சுமக்கிறீர்கள்? அவர்களை நீங்கள் தனித்து விடுங்க. அவர்கள் தனியாக கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்கட்டும். இல்லை, அவர்கள் வேற மாநில கட்சிகள் இல்லாமல் மத்தியில் இருக்கக்கூடிய கட்சிகளோடு சேர்ந்து கூட்டணி அமைக்கட்டும். அப்படியான நிலைப்பாடு தான் நாம் தமிழர் கட்சியோட தவிர அது வந்து காங்கிரஸுக்கு வந்து வெளியில் போகிறனால திமுகவுக்கு பலன் அளிக்கும், இல்லை அதிமுகவுக்கு அது பலன் அளிக்கும், இல்லை இவர்கள் போய் விஜயோடு சேர்ந்தால் விஜய்க்கு பலன் அளிக்கும் அப்படிங்கிற பார்வை எங்களுக்கு கிடையவே கிடையாது. இன்னைக்கு வருகிற ஊடகங்களில் இல்லை தலைவர்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் ஒரு யூகம் இருக்குது. என்ன, காங்கிரஸ் தாவேக்கோடு சேர போகிறாங்க அப்படின்னு. அப்படி ஒரு பேச்சு வந்துகிட்டு இருக்கிறப்ப சீமான் என்ன சொல்கிறாரு, காங்கிரஸோட போயிடாதீங்க தம்பின்னு சொன்னேன்னு சொல்கிறாரு. இல்லை, அது ஏன் அது தொடக்க காலத்தில் ஒரு புதிய சக்தியாக ஒருத்தர் உருவாகி வரும்போது எந்த கொள்கை கோட்பாடும் இல்லாத நிலையில் நாங்கள் சொன்னது என்னன்னா, ஏற்கனவே இந்த காங்கிரஸ் இந்த மண்ணிற்கு 2009 இனப்படுகொலையில் மிக மோசமான ஒரு நிலையை இந்த மண்ணில் உள்ள மக்களுக்கும் ஈழத்தில் மக்களுக்கும் செய்தது. மிகப்பெரிய இன துரோகம் செய்த கட்சியோடு நீங்கள் ஒருபோதும் கூட்டணி சேரார்கள். அந்த கட்சி என்றைக்குமே இந்த மண்ணில் உள்ளவர்களுக்காக, நீங்கள் மீனவர் பிரச்சனையாக இருக்கட்டும், கச்சத்தீவு பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், முல்லை பெரியார் பிரச்சனையாக இருக்கட்டும், எதற்கும் இந்த தமிழ்நாடு சேர்ந்த பிரச்சனையாக அது எதிர்கொள்ளாது. ஒட்டுமொத்த தேசத்தின் பிரச்சனையாக பார்க்குமே தவிர. ஆனால் இதை வந்து கர்நாடகத்தில் போய் பேசுமா அப்படின்னா கர்நாடகத்தில் அந்த மக்களுக்காக பேசும். இதே காங்கிரஸ் அங்கேயும் வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்கும். கேரளாவில் போச்சுன்னா அங்கே ஒரு நிலைப்பாடு இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேசிய அளவில் தான் அது பார்வையாக இருக்கும். தமிழ் மக்களை நீங்கள் அப்படித்தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை இங்குள்ள மீனவர் தாக்கப்பட்டால் நீங்கள் தமிழக மீனவர் தாக்கப்பட்டார் தான் சொல்லுவீங்க. கேரளாவில் ஒரே ஒரு மீனவன் தாக்கப்பட்டான், அது தேசிய செய்தியாக உலக செய்தியாக மாற்றியது. அவ்வளோ பெரிய பிரச்சனையாக அதை எடுத்துக்கொண்டு போயிட்டு இதே காங்கிரஸை சேர்ந்த அமைச்சர் அவர்கள் தான் அங்கே பாராளுமன்றத்தில் பேசி அந்த பிரச்சனையை வந்து உலக பிரச்சனையாக மாற்றி அவர்களுக்கான தீர்வை எடுத்து கொடுத்தாரு. அவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த பிரச்சனையை வந்து தன் நாட்டு கேரளாவின் பிரச்சனையாக அதை எடுத்துக்கொண்டு பேசினார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் அப்படி செஞ்சிருக்கா? இதுவரைக்கும் செஞ்சிருக்கா? இல்லை இனிமேல் செய்யுமா? செய்யாது. இதுவரை கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட போராட்டங்கள், செவிலியர்கள் போராட்டமாக இருக்கட்டும், மருத்துவர்கள் போராட்டமாக இருக்கட்டும், எந்த போராட்டத்தில் இந்த காங்கிரஸ் கட்சி, இந்த தேசிய கட்சியான பாஜக கட்சி மக்களோடு நின்றுக்கு சொல்லுங்க. அப்ப நீங்களே இவர்களை தூக்கி கொண்டு சுமக்கிறீர்கள்? இதுதான் எங்களோட கேள்வி. அது பாஜகவை தூக்கி கொண்டு விஜய் அவர்கள் சுமந்தாலும் சரி, காங்கிரஸை சுமந்தாலும் சரி, அவர்களுக்காக நீங்கள் உங்கள் வாக்குகளை இந்த மக்களிடம் வாங்கி கொடுக்காதீங்கிறோம். சரி, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சுமதி உங்கள்கிட்ட தான் வர்றேன். இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் விஜய் அன்னைக்கு போட்ட குண்டு வந்து இன்னைக்கு எல்லா கூட்டணியிலையுமே, இப்போ நாம் தமிழரை தவிர, நாம் தமிழர் தனித்துன்னு தெளிவுபடுத்திட்டாங்க. வேட்பாளர்களை அறிவித்து பிரச்சாரத்தையும் ஒரு பக்கம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ அவர்களை தவிர இருக்கிற இந்த 3 கூட்டணியில் திமுக தலைமையிலான கூட்டணியும் அதிமுக பாஜக தலைமையிலான அந்த கூட்டணியிலும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு, வெடிச்சு செதறிட்டு இருக்கு. ஆட்சியில் பங்கு என்று காங்கிரஸ் கேட்பது திமுகவுக்கு நெருக்கடி, தாவேகாவிற்கு வாய்ப்பா என்று தான் ஜனத்திற்குள்ள இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். சசிகுமார், இந்த காங்கிரஸ் ஒரு பக்கம் நெருக்கடியை வாய்ப்பாக கொடுக்கறது ஒரு புறம் இருக்க, நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து தனித்துங்கிறதுல தான் நீங்கள் போயிட்டு இருக்கீங்க. நாங்கள் தமிழ்நாடு சார்ந்த பிரச்சனைகளையும் பேசிகிட்டு தான் இருக்கோம், போராட்டங்களில் பங்கெடுத்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். தேசிய கட்சியுடைய பார்வையில் நாங்கள் எப்போதும் போல தான் இருக்கிறோம். உங்கள் குற்றச்சாட்டுக்கு அவர் பதிலை சொல்லியிருக்காரு. அதை கடந்து அந்த ஆட்சியில் பங்குங்கிறது
இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக முக்கிய ஒரு முக்கிய அம்சமாக தேர்தல் களத்தில் எதிரொலிக்குமா? இல்லை, முதல்ல ஐயா அவர்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஒருபோதும் காங்கிரஸ் தமிழர்களுக்காக நின்னதில்லை, நிற்கவும் இல்லை. இதுவரை 100க்கும் மேற்பட்ட போராட்டங்கள், அது தூய்மை பணியாளர்னு சொன்னார், அது சேகர் பாபு அவர்கள், முக்கியமாக செல்வ பிறந்தை அவர்கள், இவர்களெல்லாம் அந்த பிரச்சனையில் உள்ளே இருக்கிறாங்க. அந்த வாகனம் வாங்கினதுலேருந்து எல்லாத்துலேயும் செல்வ பிறந்தை அவர்கள் பேரே அடிபட்டுச்சு. இது நான் சொல்லலை, எல்லா ஊடகங்களும் சொல்லி கொண்டு இருந்தது. அதில் வந்த பிரைவேட் கான்ட்ராக்ட் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா அது செல்வ பிறந்தை அவர்களோட பினாமி அப்படின்னு சொல்லி பேச்சு அடிபட்டது நேரடியாக எல்லா ஊடகங்களையும் வந்தது. சரிங்களா? அந்த 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 நிறுவனம் வந்து எங்கேருந்து வந்தது? ஆந்திராவிலேருந்து வரப்பட்ட நிறுவனங்கள் இவர் மூலயமா வந்தது. அதனால் அதை ஒன்றை தான் இவரும் சொல்கிறார். அப்போ காங்கிரஸ் ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணில் நடக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்கும் அவங்க வந்து குரல் கொடுத்ததும் கிடையாது, நின்றதும் கிடையாது. இதை சட்டமன்றத்தில் எதிரொலிச்சதும் கிடையாது. அந்த கட்சி தாவேக்காவோடு உங்கள் தம்பியோடு கைகோக்க போகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ரெண்டுமே அதாவது ஒரு எப்படி நடந்தாலும் சரி, இது முடிஞ்சா சரிங்கிற அளவுக்கு தான் நான் ரொம்ப இதாக சொல்கிறேன். அப்போ ஏற்கனவே இந்த பொலிட்டிக்கல் பாம்னு ஒருத்தர் போட்டுட்டு கடைசி வரைக்கும் நீங்கள் முதல்ல ஆரம்பிக்குமே சொன்னீங்க, 2 வருஷமாக ஒருத்தன் வரலையப்பா, கையை நீட்டி பார்க்குறேன், யாருமே வரலையப்பான்னு. அந்த நிலைமை தான் அங்கே. உறுதியாக நான் சொல்ல முடியும், இந்த கட்சி ஒருபோதும் காங்கிரஸ் வந்து தாவேக்கோட போகாது. ஏன்னா அந்த கட்சிக்கு இங்கே எதுவுமே கிடையாது. எதுவும் இல்லாத ஒரு 1%, 2%, 5% நிரூபிக்கப்படாத ஒரு கட்சியோடு அவங்க எப்படி போவாங்க? இதை வைத்துக்கொண்டு இவர்கள் 25 சீட்லேருந்து 40 சீட் ஆக்கலாமா, 50 சீட் ஆக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை இது எப்போ இதாக இருக்கும் அப்படின்னா, பீகாரில் ஒருவேளை காங்கிரஸ் சரியான அளவுக்கு வாக்குகளை வென்று அங்கு சட்டசபைக்குள் நுழைந்திருந்தார்கள் என்றால் இவர்கள் நினைத்தது இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனால் இன்று காங்கிரஸ் ஒரு இடத்துல கூட வெல்லக்கூடிய அந்த எந்த அருகதையும் கிடையாது. ஒருவேளை கன்னியாகுமரி தெற்கு மாவட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கான வாக்கு சதவீதம் இருந்தது. அப்படின்னா தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் இதில் தான் இருந்தது. இதையும் அவர்கள் இழந்து நிற்கிறார்கள் என்பது தான் உண்மை இன்னைக்கு நிலைமைக்கு. அப்படின்னு இருக்கும்போது திமுக என்ன நினைக்குன்னா, ரொம்ப மகிழ்ச்சி, போயிட்டு வாங்கன்னு சொல்லிடும். நன்றி வணக்கம், போயிட்டு வாங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு விடுதலை சீட்டுகள் ரொம்ப நெருக்கி கொண்டு இருக்கிறார்கள், அவர்களுக்கு அதிக சீட்டுகள் வேணும்னு சொல்லி. இதுவரை நடந்த எல்லா பிரச்சனைகளும், நீங்கள் வந்து வேங்கவேலா இருக்கட்டும், அந்த அவர்களின் கொடி பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை அவரை அவமானப்படுத்தினா இருக்கட்டும், கோயில் பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் தாங்கி பிடித்தது விடுதலை சிறுத்தை தான். காங்கிரஸ் எங்கேயுமே நிற்கலை. அப்போ இதை விட அதிகமாக முட்டு கொடுத்தது விடுதலை சிறுத்தை. அவர்களுக்கு 1 சீட்டு 2 சீட்டு அதிகமாக கொடுக்கறதுக்கு காங்கிரஸ்லேருந்து எடுத்து கொடுக்கணும்னு தான் திமுக நினைக்குமே தவிர, ஒருபோதும் இந்த இடத்துலேருந்து திமுக அதை வந்து நவத்தாது. அப்படிங்கிற இடத்துல காங்கிரஸ் இதை செய்வது இருக்கிறப்ப எப்படி திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க? இப்படியெல்லாம் எங்களுக்கு வந்து உரிமை அவசியம் மக்கள் இல்லை. நல்ல கேள்வி. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே வந்து மாணிக் தாகூர் அவர்களுக்கு திமுகவுடன் பெரிய முரண் இருக்கிறது, சிக்கல் இருக்கிறது. அதே போல் பிரவீன் சக்கரவர்த்திக்கும் இருக்குது. அப்போ இருவரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இங்கிருந்து ஒரு அணியாக உடைத்து, நான் யூகத்தில் சொல்கிறேன், ஒருவேளை காங்கிரஸ் எப்படி தமிழ் மாநில காங்கிரஸாக பிரிந்ததோ, இல்லை ஐயா சிதம்பரம் எப்படி ஒரு கட்சியை தொடங்கினாரோ, அதுபோல் ஒரு கட்சியாக உடைந்து இவர்களுக்கு 10 சீட்டை வாங்கி கொண்டு இவர்கள் பிரிந்து போகிறதுக்கு வேணா வாய்ப்பு இருக்குமே தவிர, அப்படி போனாலும் இது திமுகவுக்கு பலம்தான். திமுக ஒருபோதும் அதை வந்து மறுக்காது, இல்லை நீங்கள் வாங்க எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லாது. இப்படி போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கே தவிர, ஆனாலும் காங்கிரஸ் பெருமளவில் இந்த பின்னடைவை தான் சந்திக்கும். போனாலும் சசிகுமார் நிறைவு இல்ல ஐயாவுக்கு ஒரு பதில் சொல்லுறேன். பாஜக ரொம்ப நுட்பமாக இந்த அரசியலை அணுகிறது. என்னன்னா, அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த திமுக கூட்டணிங்கிறது உடைய வேணும், பிரிய வேணும், அதுல மாற்றுக்கிறது. அப்பதான் வந்து ஏற்கனவே அங்க வந்து பலவீனமா தான் இருக்கு. அதிமுக கூட்டணி வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் கம்மியாக தான் இருக்கு, அது உறுதி. ஏன்னா இவர்கள் ஏற்கனவே ப்ரூவன் வாக்கு வங்கியை 45% வச்சிருக்காங்க, சிறுபான்மையர் வாக்குகளில் திமுகவிடம் இருக்கிறது. இதை உடைக்க வேண்டும். அதுல ஒரு கருவியாக காங்கிரஸ் வெளியில போறதுல ஆனா இன்னைக்கு அவங்க சொல்றாங்க பிஜேபி கூட்டணி இன்டாக்டா இருக்குங்கிறாங்க. அதுதான் தவறுங்கிறேன். பிஜேபி கூட்டணி அங்க ஏற்கனவே பல சிக்கல்களோட. நன்றி.
உங்க கூட்டணி பிஜேபி intact-ஆ இல்ல, கூட்டணியில ஜெல் ஆகலங்கறாங்க. இல்ல பிஜேபி சுருக்கமா கூட்டணியில இல்ல, என்ன அது பிரச்சனை நான் முடிக்கவே இல்ல. வரணும்னு உங்களோட ஆசையா இருக்கு. இல்ல முடிக்கிறதா 2 வாரத்துல முடிச்சிருக்கல. இல்ல அங்கு இன்னைக்கு இன்டாக்டா இருக்குன்னா இன்னைக்கு அவங்களுக்கு வந்து தொகுதி பங்கீடு இன்னும் நடக்கவே இல்லையா? எதுலயுமே அதுதானே பிரச்சனை நடக்கல. வராது. எங்கேயுமே எங்க இன்னும் கூட்டணியாங்க முடிவாம இருக்கு டிஎம்கே கூட்டணியில. அதான். நீங்க எங்க தொகுதி பங்கீடு தெளிவா ஆர்ப்பாட்டங்கள் அங்கதானே ஆரம்பிக்கும். சார், என்டிஏ ஆர்ப்பாட்டம் மதுராந்தகத்தில் மோடி அவர்கள் வந்த பொழுது என்டிஏ தலைவர்கள் மட்டும் வரல, என்டிஏ தொண்டர்கள் ஒரு நாள் முழுக்க இருந்தாங்க, ஒரு சின்ன சலசலப்பு இல்லாம ஒற்றுமையா இருந்தாங்க. இப்ப மகளிர் அணி ஆர்ப்பாட்டம் போன வாரத்துல நடந்துச்சு. என்டிஏ மகளிர் அணி ஆர்ப்பாட்டம் அனைத்து கூட்டணியில இருக்கக்கூடிய அனைத்து கட்சி மகளிரும் வந்திருந்தாங்க, ஒற்றுமையா நடந்துட்டு இருக்காங்க. அப்போ இங்க தொண்டர்கள் வரைக்கும் ஜெல்லாயிட்டாங்க. ஒரே குறிக்கோள் திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்தணும் அப்படிங்கறதோட செயல்பட்டு இருக்காங்க. என்டிஏ மிகப்பெரிய இது பண்ணிட்டு இருக்கு சார். நீங்க நேத்து வந்து சொல்லிட்டு இருக்கீங்க சார், நாங்க பல வருஷம் யார் சொன்னா கேட்கப்படுதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கங்க. அவ்வளவுதான். யார் சொன்னா கேட்கப்படுதுன்னு புரிஞ்சுக்கங்க. பல வருடங்களா நாங்க வந்து சொல்லிட்டு இருக்கோம். விஜய் அவர்கள் சொன்னாங்க மெசஞ்சர் மேட்டர்ஸ். இல்ல பரவாயில்ல, கேரி சொன்னா பண்ணுங்க. சொல்லுங்க. இன்னொருத்தர் சார், சொன்னாங்க. இது நாங்க செட் பண்ண இந்த தேர்தலுக்கு விஜய் அவர்கள் செட் பண்ணது. நீங்க காப்பி அடிச்சுக்கோங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பாருங்க, அப்ப எம்ஜிஆர் விஜய் எடுத்துட்டனால ஏடிஎம்கே காப்பி அடிச்சதுன்னு சொல்லிடுவீங்க போல இருக்கு. நன்றி, நன்றி. திமுக தீய சக்தின்னு சொன்னது யாருன்னு நீங்க போய் நீங்க சொல்லுங்க தாராளமா.